குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள், சிவ சொந்தம் அனைவருக்கும் வணக்கம். 23/12/2025 டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 8ஆம் நாள். அழகான தனுர் மாதம் மார்கழி மாதம் பிறந்து இன்று 8ஆம் நாள் ஆகிவிட்டது. அவ்வளவு சிறப்பாக திருப்பாவை திருவம்பாவை விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலே பகல்பத்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அரையர் சேவை ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கத்திலே அரையர் சேவை இந்த 3 இதில் தான் நடந்து கொண்டிருக்கிறது கோலாகலமாக. வைகுண்ட ஏகாதேசி 21 நாள் உற்சவம் ஸ்ரீரங்கத்திலே ஆரம்பித்து அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருதியை திதி 11 வரைக்கும், அதற்கு பிறகு சதுர்த்தி திதி திருவோண நட்சத்திரம் முழுவதும் இருக்கு. தியாஜிதம், சித்தயோகம், லோபபத்தம், திருவோண விரதம், திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம், ஒப்புளியப்பன் கோயில் ஸ்ரீனிவாச பெருமாள் புறப்பாடு. சூரிய உதயம் 6:25, தனுர் நாளிகை 4:13, திதி சதுர்த்தி திதி, சங்கடகர சதுர்த்தி, நமது சங்கடங்களை போக்கும் சதுர்த்தி திதி. திருப்பாவை எல்லாரோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புத திருநாள். இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்று இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்தில் ஒன்று இல்லை. அதாவது கடகத்தில் இருந்த குரு வக்ரம் அடைந்து பின்னோக்கி சென்றிருக்கிறார் குரு. அதற்கு பிறகு அப்புறம் முன்னோக்கி வர்றது அதிசாரம் என்று சொல்வார்கள். இப்போ சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் சனி, ராகு. இலக்கியம் என்பது சிறந்த நினைவுகளின் பதிவாகும். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 1:45 to 2:45, மாலை 7:30 to 8:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12, யமகண்ட 9 to 10:30. சந்திராசிரமம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். மேஷம் ராசி பலன்: மேஷம் வெற்றி, ரிஷபம் பக்தி, மிதுனம் பாராட்டு, கடகம் கவனம், சிம்மம் தனம், கன்னி லாபம், துலாம் சோர்வு, விருச்சிகம் வரவு, தனுசு ஆதாயம், மகரம் இரக்கம், கும்பம் நன்மை, மீனம் பெருமை. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: கடகம், துலாம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு சதுர்த்தி திதி காலைல 11:15 வரைக்குமே இருக்குது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி வருது. சதுர்த்தி விரதம் நாளைக்கு தான், ஆனால் சாயங்காலமே வருது தான் இது பண்ணுவாங்க. அறியாமையினால் ஆணவம் வளரும். அரசு விடுமுறை, அதாவது வியாழக்கிழமை கிறிஸ்துமஸ் ஜெயந்தி. அந்த பிள்ளையார் நோன்பு, மகாவிதிபாதம், சஷ்டி விரதம் வியாழக்கிழமை, கிறிஸ்துமஸ் ஜெயந்தி, அரசு விடுமுறை. இலக்கியம் என்பது ஒரு மொழியின் வழியாக வரும் வாழ்க்கையின் வெளிப்பாடு. இப்படி இலக்கியத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு மார்கழி மாதத்தினோட என்னன்னு பார்க்கலாமா? கார்த்திகை, மார்கழி 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. தனிய நாள் சிரவண விரதம், வாக்கியப்படி மாத சதுர்த்தி. நாளைக்கு கரிநாள், நாளைக்கும் சதுர்த்தி இருக்குது. நாளானிக்கு வாக்கியப்படி சஷ்டி, நகரத்தார் பிள்ளையார் நோன்பு.
25 வியாழக்கிழமை. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ் பிறந்த நாள் ஜெயந்தி. அன்னைக்கு எல்லாம் கேக்கெல்லாம் எல்லா கோவில்லையும் கேக்கு இது பண்ணிகிட்டு இருக்குது. அழகான தனுர் மாதம். திருப்பாவை திருவம்பாவை நீங்கள்லாம் எப்படி பண்ணுனீங்கிறத சொல்லுங்கள். எனக்கு உடம்பு முடியாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கிறேன். என்னமோ ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சூடி கொடுத்த சுடற்கொடி திருப்பாவை திருவம்பாவை. திருப்பாவைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். பகல் 10 உற்சவம்லாம் அவ்வளோ அழகாக டிவியில் காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பாருங்கள், முடிகிறவங்க போயிட்டு வாங்க. அப்படியே டிவிலெலாம் அப்படி காட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் பண்ணுங்கள். உடம்பு முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், கால் முடியல, எங்கேயும் நடக்க முடியல, அப்படியே வீட்டோட தான் இருக்கிறேன். நீங்களே ஏதாவது கமெண்ட்டில் இருந்தால் சொல்லுங்கள். இந்த பெண்கிட்ட கூட டாக்டர்கிட்ட போகணும். சரி, எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் போகலான்ட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுனீங்க, என்ன செஞ்சீங்கிறத சொல்லுங்கள். தனுர் மாதத்தினோட சிறப்பை என்ன சொல்கிறது, அவ்வளவு அருமையான ஒரு